பல்வேறு கருத்துக்கள், அழகான கருத்துக்கள் நூலக சம்பந்தமாக அறிந்திருப்பீர்கள். இதிலேயும் இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது. இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பகத்சிங் அவர்களை தூக்கு மேடைக்கு கொண்டு போய் சென்றிருக்கிறார்கள். அந்த நிமிடத்தில் அவரிடம் கடைசியாக உனக்கு என்ன ஆசை இருக்கென்று கேட்ட பொழுது அவர் சொன்ன விஷயம், நான் ஒரு நிமிடம் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த புத்தகத்தை நேசிப்பவர்கள் நிறைய அறிஞர்கள் நம் முன்னே வாழ்ந்து சாய்த்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதே போன்று எங்களது மாணவர்களும் வாசகர்களும் நூலகத்தை நேசித்து புத்தகங்களை நேசிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு நல்ல நண்பர்கள் வட்டமாக நூலகம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே பண்டைய காலங்களெல்லாம் இந்த நூலகங்களுக்கும் வாசிப்புக்கும் மிகவும் ஒரு மகத்தான இடம் ஒன்று அழைக்கப்பட்டு மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக கடந்த காலங்களில் இந்த நூலகமானது இயங்கி வந்தது. தற்போதைய நவீன காலத்திலே அது அருகி கொண்டு செல்கின்றதை கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கையடக்க தொலைபேசி பாவனையும் அதற்கு ஒரு காரணமாக போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் துப்பாக்கிய சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்தினால் வருடா வருடம் தேசிய வாசிப்பு மாதம் என ஒரு மாதத்தினை பிரகடனப்படுத்தி அந்நாளிலே இந்த நூலகம் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் எமது மக்களுக்காக, எமது மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு அது தொடர்பான பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே கல்வி என்பது பாகரையின் ஒரு சொத்து. இந்த கல்வியானது பாகரை பின்தங்கிய நிலையில் இருப்பது மிகவும் ஒரு கவலைக்குரியமாக காணப்படுகின்றது. எமது பிரதேசமானது நான் அடிக்கடி கூறுவது செல்வத்தில் அல்ல வளர்வதற்கு, கல்வியில் வளர்ந்தால் மாத்திரமே செல்வம் தானாக வளரும், ஏனைய விடயங்களும் தானாக வளரும். கல்வியில் இந்த பிரதேசம் முன்னேறாவிட்டால் எந்த ஒரு துறையிலும் முன்னேற வாய்ப்பில்லை. அந்த வகையில் அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் சாதனையாளர்களாக மாற வேண்டும். இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். எமது பிரதேசத்திலே எதிர்வரும் காலங்களில் இருக்கின்ற தலைமை அதிகாரிகள் அனைவரும் எமது பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறும் பட்சத்தில் தான் எமது பிரதேசத்தின் தலையெழுத்தும் மாறும். அதற்காக அன்பார்ந்த பெற்றோர்களே, எங்கள் குழந்தைகளை நாங்கள் மிகவும் கவனமாக கல்வியில் வளர்த்திருக்க வேண்டும். இன்றைய காலகட்டமானது ஒரு குழந்தைகளை தவறான வழிகளுக்கு கொண்டு செல்லும் காலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும். அதற்கு கையிலக்க தொலைபேசியும் போதை வசதும் ஒரு காரணமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்று எமது பிரதேசத்திலும் போதை வசதுக்கள் தலைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பெற்றோர்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் தங்களது பிள்ளைகள். அந்த வகையில் சுமாரான விடயங்களை நாங்கள் கட்டுப்படுத்தும் போதுதான் எமது பிரதேசத்தின் ஒரு முக்கியமான வளர்ச்சியாக நாங்கள் வளர்ச்சி ஏற்படுத்த முடியும். இம்முறை எமது பிரதேச சபையின் வரவு செலவு திட்டத்திலே எமது சபையின் நிதி நிலைக்கு ஏற்ற வகையில் எம்மால் முடிந்தவரை ஒரு நிதியினை நாங்கள் ஒரு பாரிய நிதியினை இந்த கல்விக்காக ஒதுக்கி இருக்கின்றோம். அதற்கு எமது பிரதேச செயலாளர் மற்றும் அதிபர்கள், கல்விமான்கள் எங்களுடன் கைகொடுத்து இந்த பிரதேசத்தை வளர்ப்பதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்குவதுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு வருகின்ற அலுவலையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்றவனாக எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிரமும் படையும் ஆறு கொண்டவன் பழனிப்பதியில் ஆண்டியானவன் காவடி கொண்டு அடியார் கூட்டம் தேடி தேடியே ஓடி வருகுதே. சிரமும் படையும் ஆறு கொண்டவன் பழனிப்பதியில் ஆண்டியானவன் காவடி கொண்டு அடியார் கூட்டம் மிக நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகச்சிறிய வயதிலே கலை வடிவங்களை நமக்கு மிக நேர்த்தியாக பங்கு கொண்டிருக்கின்ற மாணவர்கள். இவற்றுக்கும் அப்பாற்பட்ட வகையில் தலைமை உரையிலே குறிப்பிடப்பட்டது போல எங்கள் மத்தியிலே இருந்து மெல்ல மெல்ல அருகிச் செல்லுகின்ற வாசிப்பு பழக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் அதனுடைய பலாபலன்கள் நாங்களும் எங்களுடைய சந்ததியும் பெற்றுக்கொள்வதற்காகவும் அரசின் திட்டங்களுக்கூடாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வாசிப்பு மாத நிகழ்வில் இந்த பரிசளிப்பு நிகழ்வு மிக ஒரு அழகான முத்தாய்ப்பாய் அதற்கு அமையும் என நான் கருதுகின்றேன். இன்றைய நாளில் பரிசுகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற பிள்ளைகளோடு சேர்த்து இந்த மாணவர்கள் ஏன் பரிசுகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், இவ்வாறு கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை காண்பதற்கான பிள்ளைகளும் இந்த மண்டபத்திற்குள் எடுத்துக்கொண்டிருந்தால் மிகவும் அழகான ஒரு நிகழ்வாக இன்னும் மெருகூட்டப்பட்டிருக்கும் என்பதை என்னுடைய அபிப்பிராயம். ஏனெனில் இந்த கௌரவிப்புகள் இவ்வாறு இடம்பெறுகின்றது, இந்த பிள்ளைகளுக்கான மாண்பு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பது இதில் பங்கு பெற்றாத பிள்ளைகள் அறிந்து கொள்வதில்லை. ஆகவே இனிவரும் காலத்தில் அதை உள்வாங்கினால் பொருத்தமாக இருக்கும் என நான் கருதுகிறேன். இரண்டாவது, இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து மிக அழகாக ஒழுங்கமைப்பு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற வாகரை பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய பிரதேசத்துக்கு முக்கியமானது, அவசியமானது, தேவையானது என்று உணரப்பட்டிருக்கின்ற கல்வி அபிவிருத்தி நோக்கிய பயணத்திலே இந்த விழா இன்னொரு மைல்கல்லாக அமையக்கூடும். ஆகவே அதற்கு அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஆயத்தப்படுத்தியிருக்கும் பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வாசிப்பு மனிதனை பூரணமாக்கும், வாசிப்பு மனிதத்தை உருவாக்கும். பல பழமொழிகளும் முதுமொழிகளும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உன்னுடைய கைகளில் இருக்கும் நூல்களை கூறு, நூல்களின் பெயர்களை கூறு, நீ யாரென்று சொல்வேன் என்றும் சொல்வார்கள். ஆகவே நாங்கள் வாசிக்கும் புத்தகங்கள், எங்களோடு இருக்கும் புத்தகங்கள், அவை எவை என்று காணக்கூடுமாயிருந்தால் நாங்கள் யார் என்பதை சமூகம் அடையாளம் கண்டுகொள்ளும். இந்த வாசிப்பு என்பது ஒரு வயதிற்கு கட்டுப்பட்டது அல்ல. மிகச் சிறிய குழந்தைகள், அதாவது பாடசாலைக்கு செல்கின்ற குழந்தைகள் முதல் வளர்ந்து வயது முதிர்ந்த மூத்தோர்கள் வரை இந்த வாசிப்பு என்பது ஒரு உன்னதமான சொத்து. இந்த வாசிப்பின் மூலம் அப்படி எதை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று பார்த்தால், பிள்ளைகளை பொறுத்தவரையில், கல்வி கற்கும் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கான சொல் வளம் நேர்த்தியாக்கப்படுவது இந்த வாசிப்பு பழக்க வழக்கத்தால். சொற்களை அறிந்து கொள்ள முடியும், வாக்கியங்களை கண்டுகொள்ள முடியும், உவமான உவமையங்களை அவர்கள் அடைந்து கொள்ள முடியும். அவர்கள் தன்னுடைய பரீட்சைகளிலே அல்லது கலை படிப்புகளிலே இந்த வாக்கிய பிரயோகங்களை எவ்வாறு தாங்கள் கையாளலாம் என்கின்ற ஒரு அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வை கூட இந்த வாசிப்பு பழக்கம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புத்தகங்களை அவர்கள் வாசிக்கும் பொழுது அங்கே உண்மை கதைகளை வாசிப்பார்கள், வரலாற்று கதைகளை வாசிப்பார்கள், அல்லது புனை கதைகளை வாசிப்பார்கள், அல்லது அவர்களை கேலி சித்திரங்களை கொண்டிருக்கின்ற புத்தகங்களை வாசிப்பார்கள். இப்படி பல வகைகள் துப்பறியும் நாவல்கள் உட்பட. ஆகவே இந்த புத்தகங்களில் இருக்கிற சில உதாரணங்கள், சில உண்மை சம்பவங்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இளைஞர் யுவதிகளுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கான பிரச்சனைகளில் தீர்வுகளை கண்டுகொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாக அவர்களுக்கு அமையும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள். கஜாரிகள் கண்டலடி அர்த்த வித்யாலயம் இரண்டாம் இடம் பூனா மிருதிகா பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கி வருகின்றமைக்காக வேர்ல்ட்
கனிஷ்ட வித்யாலயம். பரிசுகளை வழங்கி வை. நூலகங்கள் ஒவ்வொன்றும் தேன் கூடு, அதில் நூல்கள் எல்லாம் தேன் துளிகள் என்பதற்கிணங்க ஒரு நாட்டின் பண்பட்ட சமுதாயத்தினை உருவாக்குவதற்கு கல்வி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு உதவுகின்றனவோ அதே பங்களிப்பிலேயே நூலகங்களும் ஆற்றி வருகின்றன. மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் இந்த தொனிப்பொருளில் இந்த அரங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மறுமலர்ச்சிக்கான வாசிப்பு அப்படின்றது 3 சொற்களாலான ஒரு தொடராக நான் பார்க்கின்றேன். மறு அப்படின்றது மீண்டும், திரும்பவும் அப்படி என்ற பொருளை கொண்டு வரும். அதே மாதிரி மலர்ச்சி என்பது புத்தாக்கம், புத்துயிர், வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற சொற்களின் தொடர்களாக வரும். வாசிப்போம் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மையில் அனைவரையும் குறித்து நிற்கின்றது. நாம் வாசிப்போம் எல்லோரும். ஆகவே மீண்டும் முன்னேற்றத்துக்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும் நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு தொனிப்பொருளை இந்த 2025ஆம் வருடம் எங்களுக்கு பறைசாற்றி இருக்கின்றது. இந்த தொனிப்பொருளுடைய விளைவு ஒரு சிந்தனை ஆற்றலை ஏற்படுத்தும், சமூகத்தை மறுமலர்ச்சி அடைய செய்யும். இதனால் சமூகம் அபிவிருத்தி அடையும், மொத்தத்தில் நாடு அபிவிருத்தி அடையும். எனவே இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி இந்த மறுமலர்ச்சிக்கான வாசிப்பு என்கின்ற தொனிப்பொருளில் தங்கியிருப்பதனை நாம் பார்க்கலாம். அதே வேளையிலே இன்று பேசப்படுகின்ற இன்னும் ஒரு சொற்றொடர் மறு வாசிப்பு அப்படி என்கின்ற ஒரு தொடரை பற்றி இந்த சபையில் இருப்பவர்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். மறு வாசிப்பு என்ன? மறு வாசிப்பு வாசிப்பினுடைய ஒரு புதிய பரிமாணம் அப்படி என்று கூட சொல்லக்கூடியது. சில உதாரணங்களால் அதை இந்த சபைக்கு சொல்ல முடியும். பொதுவாக சம்பந்தர் இறந்தார்னு சொன்னால் அவர் சோதியில் கலந்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். தன்னுடைய 16வது வயதிலே சோதியில் கலந்தார் அப்படித்தான் எங்களோட வரலாறுகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சோதியில் கலந்தார் என்கின்ற அந்த தொடரை நாங்கள் ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும். குறிப்பாக அந்த பல்லவ காலத்திலே சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ஆகவே சமணர்களுக்கு எதிராக போராடியவர்களில் இந்த நாயன்மார்கள் என்கின்ற சைவத்துக்கு தலைமை தாங்கியவர்கள் பலர் இருந்தார்கள். அதிலே 16 வயது வரைக்கும் தன்னுடைய அறவழி போராட்டத்தை, ஆயுதம் தாங்காமல் அறவழி போராட்டத்தை சம்பந்தர், அப்பர் போன்றவர்கள் அந்த சமகாலத்திலே செய்திருந்தார்கள். ஆகவே சமணர்களால் திட்டமிடப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார், நெருப்பிலிடப்பட்டார், நெருப்பில் கொளுத்தப்பட்டார், அல்லது நெருப்பால் அவர் கொலை உண்டார். அப்படிதான் அதில் உண்மைத்தன்மை. இது ஒரு புதிய தகவலாக சில பேருக்கு தெரியலாம். இப்போ நாம் சிம்பிளாக சொல்லிக்கொள்கிறோம், சோதியில் கலந்தார். மறுவாசிப்பு என்பது இப்படிப்பட்ட ஆய்வுகளின் மூலமாக ஒரு விடயத்தை சமூகத்துக்கு புத்துயிராக, புத்தெழுச்சியாக, ஒரு மீள் பரிமாணமாக கொண்டு வருகின்ற ஒரு செயல்முறையாக இந்த மறுவாசிப்பு என்பது இந்த உலகளாவிய ரீதியில் பிரபல்யம் பெற்று வருகின்றது. வருகிறவர்கள் என வரவேற்கின்றோம். என்ன பண்ணி கிழிச்சான் பாவம், பயப்புல பைத்தியம் குடிச்சான். வேற பாட்டு படிமா? இந்த பாட்டு சரியில்லை, வருதில்லை இந்த பாட்டு, வேற பாட்டு. பொம்பளைங்க காதலத்தா நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் உங்கள் மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. பெண்ணாலே பைத்தியமாய் போனவனுண்டு, இந்த ஆண்களாலே பைத்தியமாய் போனவனுண்டா.
பெண்ணாலே காவி கட்டி நடந்தவளுண்டு. அந்த புள்ளைய துறப்படுத்து புஸ்தக விளையாட்டு படிக்குது. டேனிஷ் கதிரவழி விக்னேஸ்வரா பொதுவாசியர் பொது நூலகம் கதிரவழி. காஞ்சனை மகாவித்யாலய மாணவி பூனா திலுக்ஷனா அவர்களை ideas and inspire us to become better versions of our வித்யாலயம். ஜெயந்தியாய அகமட் ஹிராஸ் வித்யாலயம். சகல வழிகளிலேயும் ஒத்துழைப்பு வழங்கிய எமது கொல்லைப்பத்தை பிரதேச சபையின் தவிசாளர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் பிரதேச சபை உறுப்பினர்கள் எங்களுக்கு வருகை தந்து நேரம் சென்றாலும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கியதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அதிபர்கள், ஆசிரியர்கள், வாகை பிரதேசத்தில் உள்ள சகல பாடசாலை அதிபர்களுக்கும் கல்வி பணிப்பாளர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்கள், மாணவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேவேளை இந்த நிகழ்வினை சிறப்புடன் நடத்துவதற்கு ஒலிபெருக்கி வசதியை எங்களுடன் நின்று தோளோடு தோல் நின்று ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிற நிகழ்ச்சியின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு சிறப்பாக வர வேண்டும் என்று சொல்லி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏனைய நன்றி கூற மறந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.